தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் நடிகர் விஜய். பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள விஜய் அவர்கள் பல கோடி ரசிகர்களையும் கவர்ந்துள்ளார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் அதற்கான முதல் அரசியல் மாநாட்டினை கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார். இந்த மாநாட்டு நிகழ்ச்சி அரசியல் தலைவர்கள் பலரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. மாநாடு தொடங்கிய நாள் முதல் இன்று வரை விஜயின் அரசியல் வருகை பற்றிய செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது. மேலும் தற்போது தனது 69வது படத்தில் நடித்து கொண்டிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் இந்த படத்துடன் திரை உலகிற்கு டாடா சொல்லிவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு பலரும் ஒரு நல்ல அரசியல் தலைவரை இழந்துவிட்டோம் என்று ஆதங்கப்பட்டனர். தற்போது விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு கேப்டனை பறிகொடுத்தது போல் இன்னொரு தலைவரை நாம் இழந்துவிடக் கூடாது என்றும் நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். செந்தூர பாண்டி படத்தில் கேப்டனின் தம்பியாக நடித்தவர் விஜய். அதனால் கேப்டன் ரசிகர்களின் ஆதரவு இவருக்கு முழுமையாக இருக்கும் என்றும் ரசிகர்கள் மத்தியில் பேச்சு நிலவுகிறது.